Hi everyone, welcome you all to the session 3 of dividend decisions. இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் டிவிடெண்ட் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். செஷன் 2ல் வந்து டைப்ஸ் ஆஃப் டிவிடெண்ட் பாலிசி அதை பார்த்துருந்தோம். இந்த செஷனில் நம்ம டைப்ஸ் ஆஃப் டிவிடெண்ட்டை பார்க்கலாம். ஓகே டிவிடெண்ட் கேன் பி கிளாசிஃபைடு இன்டு 6 டைப்ஸ். ஓகேங்களா? டிவிடெண்ட்னா என்ன அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் செஷன் 1லேயே வந்து நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த டிவிடெண்ட்டை வந்து எத்தனை டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னா மேஜராக 6 டைப்ஸில் வந்து டிவிடெண்ட்டை கிளாஸிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைப் இஸ் கேஷ் டிவிடெண்ட், செகண்ட் ஒன் இஸ் ஸ்கிரிப் டிவிடெண்ட், அண்ட் தேர்ட் ஒன் இஸ் பாண்ட் டிவிடெண்ட், fourth one is stock dividend, fifth one is property dividend, and the last one is liquidating dividend. Okay, இப்போது நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒன் பை ஒன் டிவிடெண்ட்டுக்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷன்ஸை நம்ம பார்க்கலாம். ஓகே the first type is cash dividend. அந்த டேர்ம்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் கேஷ் டிவிடெண்ட் அப்படின்னா டிவிடெண்ட்டை வந்து இந்த ஆர்கனைசேஷன் எப்படி இஷ்யூ பண்ண போகிறாங்க அப்படின்னா கேஷ் கொடுத்து அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இஷ்யூ பண்ண போகிறாங்க. டிவிடெண்ட் வில் பி இஷ்யூட் இன் த மோட் ஆஃப் கேஷ். அதுதான் வந்து கேஷ் டிவிடெண்ட். ஓகே, இந்த கேஷ் டிவிடெண்ட் அப்படின்றது வந்து இட் இஸ் அ காமன் ஃபார்ம் ஆஃப் இஷ்யூவிங் டிவிடெண்ட். ஜென்ரலாக எல்லா ஷேர் ஹோல்டர்ஸுமே அவங்களுக்கு கிடைக்கிற டிவிடெண்ட் கேஷ் டிவிடெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றத தான் வந்து எதிர்பார்ப்பாங்க. அண்டு இதில் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கேஷாக பே பண்ணுறது தான் வந்து இதனோட மேஜர் அட்வான்டேஜ். இந்த டிவிடெண்ட் இஷ்யூ பண்ணுறது மூலயமா ஆர்கனைசேஷன்ஸ் வந்து ஷேர் ஹோல்டர்ஸை ஈஸியாக சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஷ் டிவிடெண்ட்டை யார் டிக்ளேர் பண்ணுவாங்க அப்படின்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் வந்து இந்த கேஷ் டிவிடெண்ட்டை டிக்ளேர் பண்ணுவாங்க. என்றைக்கு டிக்ளேர் பண்ணுவாங்க அப்படின்னா டேட் ஆஃப் டிக்ளரேஷன் ஆஃப் டிவிடெண்ட் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த டேட் ஆஃப் டிக்ளரேஷன் ஆஃப் டிவிடெண்ட்டில் வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் இந்த கேஷ் டிவிடெண்ட்டை டிக்ளேர் பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எதை பேஸ் பண்ணி அந்த டிக்ளரேஷனை கொடுப்பாங்க அப்படின்னா ஆஃப்டர் செக்கிங் வெதர் தி ஆர்கனைசேஷன்ஸ் ரீடைன்டு ஏர்னிங்ஸ் இஸ் இன் தி பாசிட்டிவ் கண்டிஷன்ஸ். அதாவது அந்த டிக்ளரேஷனை கேஷ் டிவிடெண்ட் கேஷ் மோடில் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணலாம் அப்படின்னு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ஆர்கனைசேஷனோட ரீடைன்டு ஏர்னிங்ஸ் பொசிஷனை அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. ரீடைன்டு ஏர்னிங்ஸ் நம்ம எதுலேருந்து மெயின்டைன் பண்ணுவோம்? அந்த ப்ராஃபிட்லேருந்து நம்ம ரிசர்வ் மெயின்டைன் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுதான் வந்து ரீடைன்டு ஏர்னிங்ஸ். அந்த சர்டைன் கம்பெனியோட ரீடைன்டு ஏர்னிங்ஸ் பாசிட்டிவ் பொசிஷனில் இருக்கணும். அட் த சேம் டைம் த கம்பெனி ஷுட் ஹாவ் எனஃப் கேஷ் ஃபார் பேயிங் டிவிடெண்ட் டு ஆல் ஷேர் ஹோல்டர்ஸ். இருக்கிற எல்லா ஷேர் ஹோல்டர்ஸுக்கும் கேஷ் மோட்லேயே பே பண்ணிட முடியுமா டிவிடெண்ட்டை? அந்த அளவுக்கு லிக்விட் கேஷ் அந்த கன்சர்ன் வந்து இன் ஹேண்ட் கையில் வச்சுருக்காங்களா? இதெல்லாம் அனலைஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அந்த டிவிடெண்ட்டை வந்து நாங்கள் கேஷ் மோடில் இஷ்யூ பண்ணுறோம் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுவாங்க. எப்போ டிக்ளேர் பண்ணுவாங்கன்னா டேட் ஆஃப் டிக்ளரேஷன் ஆஃப் டிவிடெண்ட் அப்படின்னு இந்த அனாலிசிஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சர்டைன் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க கேஷ் டிவிடெண்ட்டு டிக்ளேர் பண்ணுவாங்க. ஓகேவா? இதுதான் வந்து கேஷ் டிவிடெண்ட். தட் இஸ் இஷ்யூவிங் டிவிடெண்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் கேஷ் டு தேர் ஷேர் ஹோல்டர்ஸ் இஸ் கால்ட் அஸ் கேஷ் டிவிடெண்ட். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் டைப் இஸ் ஸ்டாக் டிவிடெண்ட். ஸ்டாக் டிவிடெண்ட்க்கு இன்னொரு டேர்ம் என்ன அப்படின்னா போனஸ் ஷேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. போனஸ் ஷேர்ஸ் as well as stock dividend is same. Okay, and இந்த போனஸ் ஷேர்ஸ் இல்லை இந்த ஸ்டாக் டிவிடெண்ட்டை கம்பெனி வந்து எந்த டைமில் இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சர்டைன் கன்சர்ன் இல்லை சர்டைன் ஃபர்ம் கிட்ட ஆப்ரேட்டிங் கேஷ் கம்மியாக இருக்கும். அதாவது லிக்விட் கேஷ் கையில் வந்து இன் ஹேண்ட் தே won't have liquid cash. But at the same time they should maintain their investors to be happy. அவங்க இன்வெஸ்டர்ஸ் ஹாப்பியாகவும் சாட்டிஸ்ஃபைடாகவும் வச்சுருக்கணும். அவங்க இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணணும். ஆனால் அட் த சேம் டைம் அந்த ஃபர்ம் கிட்ட கையில் கேஷ் இல்லை. அந்த டைமில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே வில் இஷ்யூ தி போனஸ் ஷேர்ஸ். அதாவது டிவிடெண்ட்டை கேஷாக கொடுக்காம என்ன அமௌண்ட் டிவிடெண்ட்டாக கொடுக்கணுமோ அட் த சேம் வேல்யூ தே வில் இஷ்யூ தி போனஸ் ஷேர்ஸ். அவங்க கொடுக்க வேண்டிய டிவிடெண்ட் அமௌண்ட்டுக்கு ஈக்குவலான போனஸ் ஷேர்ஸை இஷ்யூ பண்ணிடுவாங்க டிவிடெண்ட்டாக. ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தான் மேஜராக வந்து இந்த டைப் ஆஃப்
ஸ்டாக் டிவிடெண்ட்டை இஷ்யூ பண்ணுவாங்க. எல்லா கன்சர்னுமே ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு டிவிடெண்ட்டை கேஷ் ஃபார்மில் தான் இஷ்யூ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களாம் வந்து அவுட் சைட் ஷேர் ஹோல்டர்ஸ், வெளியிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணவங்க, அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபைடாக மெயின்டைன் பண்ணணும். இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாருமே வந்து கேஷில் தான் வந்து ரிட்டர்ன் எதிர்பார்ப்பாங்க. ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இருக்கிற இன்ஹேண்ட் கையில் இருக்கிற கேஷை வச்சு they will pay the dividend in cash mode. Okay, cash mode pay பண்ணிட்டு equity shareholdersக்கு dividend pay பண்ணும்போது கன்சர்ன் கிட்ட வந்து ஆப்ரேட்டிங் கேஷ் கம்மியாக இருக்குது அப்படின்ற சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா, they will issue the bonus shares. அந்த bonus shares அப்படின்றது additional shares and it will be depending upon the number of shares owned by them. அந்த equity shareholders எவ்வளோ ஷேர்ஸ் ஆல்ரெடி கன்சர்னில் ஓனர்ஷிப் வச்சுருக்காங்களோ, அதாவது வாங்கி வச்சுருக்காங்களோ, அதுக்கு தகுந்த மாதிரி அடிஷ்னல் ஷேர்ஸ் டிவிடெண்ட்டாக இஷ்யூ பண்ணிடுவாங்க. ஓகே, திஸ் இஸ் ஸ்டாக் டிவிடெண்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்கிரிப் டிவிடெண்ட். ஸ்கிரிப் டிவிடெண்ட் அப்படின்னா என்னென்னா, அந்த கம்பெனிஸ் வந்து டிவிடெண்ட் இஷ்யூ பண்ணுறத என்ன மோடில் இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வந்து ப்ராமிசரி நோட்டாக டிவிடெண்ட்டை இஷ்யூ பண்ணிடுவாங்க. இந்த ப்ராமிசரி நோட்டாக ஏன் அந்த கன்சர்ன் வந்து அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா, திஸ் ஸ்கிரிப் டிவிடெண்ட் வில் பி டிசைடட். எந்த சுச்சுவேஷனில் டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா, தட் கன்சர்ன் ஓன்ட் ஹாவ் எனஃப் லிக்விட் கேஷ். அந்த கன்சர்ன் கிட்ட எனஃப் லிக்விட் கேஷ் கையில் இருக்காது. அவங்கக்கிட்ட இருக்கிற கரண்ட் அசட்டையும் ஈஸியாக அவங்களால கேஷாக கன்வெர்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் அந்த கன்சர்ன் இருப்பாங்க. அந்த சுச்சுவேஷனில் தான் கன்சர்ன் என்ன டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ஸ்கிரிப் டிவிடெண்ட்டாக நம்ம டிக்ளேர் பண்ணிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுவாங்க. இந்த ஸ்கிரிப் டிவிடெண்ட்டை ஏன் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போது நான் இன்றைக்கி கொடுக்க வேண்டிய டிவிடெண்ட் அமௌண்ட் நான் இன்றைக்கி வந்து என்னோடய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு செட்டில் பண்ணலை அப்படின்னா, அவங்க என் மேலே வச்சுருந்த ட்ரஸ்ட், குட்வில் இது எல்லாமே வந்து குறைஞ்சிரும். ஸோ என்னோடய ஷேர் ஹோல்டர்ஸை ஐ ஷுட் சாட்டிஸ்ஃபை, அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆகணும். அந்த சுச்சுவேஷனில் ஆர்கனைசேஷன்ஸ் நான் இன்றைக்கி பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டை ஃப்யூச்சர் டேட், ஒரு டேட்டை மென்ஷன் பண்ணிவிட்டு வித்தின் தட் டேட் ஐ வில் செட்டில் யோர் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லி ப்ராமிசரி நோட்டாக இஷ்யூ பண்ணுறது தான் ஸ்கிரிப் டிவிடெண்ட். ஓகே, அண்ட் திஸ் ஸ்கிரிப் டிவிடெண்ட் இஸ் ஃபார் ஷார்ட்டர் மெச்சூரிட்டி பீரியட். இது வந்து லாங் டைம் பீரியடுக்கு இந்த ப்ராமிசரி நோட்டை வந்து இஷ்யூ பண்ண மாட்டாங்க. இந்த ஸ்கிரிப் டிவிடெண்ட் வந்து மெச்சூரிட்டி பீரியட் கம்மியாக தான் இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் இட் மே ஆர் மே நாட் பியர் இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் வந்து மேபி அந்த ஆர்கனைசேஷன் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு கொடுக்கலாம், கொடுக்காமலும் போகலாம். ஏன் இன்ட்ரெஸ்ட் கொடுக்காமல் போகலாம் அப்படின்னா, நான் இன்றைக்கி செட்டில் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கேஷாக செட்டில் பண்ணியிருப்பேன். நம்ம ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் டைம் வேல்யூ ஆஃப் மணி அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்ப்போம். அந்த கான்செப்ட் என்ன சொல்லும் அப்படின்னா, the money what you are having in your hand today has more value than what you are going to receive in future. உங்கள் கையில் இன்றைக்கி இருக்கிற அமௌண்ட்டுக்கு தான் வந்து வேல்யூ ஜாஸ்தி நீங்கள் ஃப்யூச்சரில் ரிசீவ் பண்ண போகிற அமௌண்ட்டை விட. ஓகே, இதுதான் டைம் வேல்யூ ஆஃப் மணி கான்செப்ட். அதே விஷயந்தான் இங்கே. இன்றைக்கி நான் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அவங்க கையில் கேஷாக போயிருந்திருக்கும். பட் என்கிட்ட லிக்விட் கேஷ் இல்லாததுனால என்னால் கரண்ட் அசெட்டை வந்து ஈஸியாக கேஷாக கன்வெர்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ராமிசரி நோட்டாக இஷ்யூ பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராமிசரி நோட்டாக இஷ்யூ பண்ணும்போது நான் இன்ட்ரெஸ்ட் வந்து ஷேர் ஹோல்டர்ஸுக்கு நான் கொடுக்கலாமா வேணாமா அப்படின்றத கம்பெனி நார்ம்ஸ், ப்ரொசீஜர்ஸ், கைட்லைன்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி அந்த கம்பெனிஸ் வந்து டிசைட் பண்ணிப்பாங்க. ஓகே, திஸ் இஸ் ஸ்கிரிப் டிவிடெண்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாண்ட் டிவிடெண்ட். ஓகே, பாண்ட் டிவிடெண்ட். இந்த பாண்ட் டிவிடெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, இட் இஸ் சிமிலர் டு ஸ்கிரிப் டிவிடெண்ட். ஸ்கிரிப் டிவிடெண்ட் மாதிரி சேம் கான்செப்ட் தான் இந்த பாண்ட் டிவிடெண்ட்டும். பட் த ஒன்லி டிஃப்ரென்ஸ் இஸ் ஸ்கிரிப் டிவிடெண்ட் வந்து மெச்சூரிட்டி பீரியட் வந்து ஷார்ட்டர் மெச்சூரிட்டி பீரியட். பட் பாண்ட் டிவிடெண்ட்டில் என்ன அப்படின்னா லாங்கர் மெச்சூரிட்டி பீரியட். மெச்சூரிட்டி பீரியட் வந்து அதிகமாக இருக்கும். அண்ட் பாண்ட் டிவிடெண்ட்டில் கண்டிப்பாக வந்து கம்பெனிஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். இங்கே வந்து உங்களுக்கு ஸ்கிரிப் டிவிடெண்ட்டில் மே ஆர் மே நாட் பே த இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இங்கே வந்து பாண்ட் டிவிடெண்ட்டில் கம்பல்சரி the concern should pay interest to their shareholders. Okay, and this bond dividend is not popular in India. நம்ம இந்தியாவில் இந்த bond dividend type வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஓகே, and next type is property dividend.
ப்ராப்பர்ட்டி டிவிடெண்ட் அப்படின்றது என்னென்னா the concern will issue the dividend in the mode of giving property. அதாவது ப்ராப்பர்ட்டியை கொடுத்து கேஷாக கொடுக்கறதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியாக வந்து டிவிடெண்ட் அமௌண்ட்டுக்கு ஈக்குவலாக ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு டிவிடெண்ட்டை செட்டில் பண்ணுறது தான் வந்து ப்ராப்பர்ட்டி டிவிடெண்ட். ஓகே, இந்த மோடையும் கன்சர்ன்ஸ் வந்து எப்போ ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க தே ஓன்ட் ஹாவ் லிக்விட் கேஷ் இன் தேர் ஹேண்ட். அவங்க கையில் வந்து ஆப்ரேட்டிங் கேஷ், லிக்விட் கேஷ் இருக்காது. அதே மாதிரி நான் மானிட்ரி டிவிடெண்ட்ஸாக கொடுத்துடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுற சுச்சுவேஷனில் தான் அவங்க ப்ராப்பர்ட்டி டிவிடெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுவாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி டிவிடெண்ட் வந்து நம்ம இந்தியாவில் ஃபாலோ பண்ணுறதே இல்லை. ஓகேங்களா? அண்ட் இன் ஃபாரின் கண்ட்ரீஸ் ப்ராப்பர்ட்டி டிவிடெண்ட் இஷ்யூ பண்ணுறாங்க. அந்த ப்ராப்பர்ட்டி அப்படின்றது எந்தெந்த மோட்லலாம் அவங்க டிவிடெண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னா, மேபி இன்வென்ட்ரிஸ் ஸ்டாக்காக கொடுக்கலாம், அசட் ஏதாவது அசட்ஸாக லேண்ட், இல்லை இந்த மோட் கார், வெஹிக்கிள்ஸ், பைக்ஸ், இல்லை லேண்ட், எந்த மோடில் வேணாலும் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியாக வந்து டிவிடெண்ட் அமௌண்ட்டுக்கு ஈக்குவலாக வந்து ப்ராப்பர்ட்டியை கொடுத்து செட்டில் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து ப்ராப்பர்ட்டி டிவிடெண்ட். அண்ட் த ஃபைனல் ஒன் இஸ் லிக்விடேட்டிங் டிவிடெண்ட். லிக்விடேட்டிங் இந்த ஒரு டேர்ம்லேயே உங்களுக்கு புரியும். லிக்விடேஷன் அப்படின்னா என்னென்னா க்ளோஷர் ஆஃப் தி பிஸ்னஸ், அதுதான் வந்து லிக்விடேஷன். ஓகேவா? இந்த லிக்விடேட்டிங் டிவிடெண்ட் எப்போ வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க அப்படின்னா, எப்போ ஒரு பிஸ்னஸை வந்து க்ளோசிங் கண்டிஷன் இல்லை க்ளோசர் சுச்சுவேஷனில் இருக்கும்போது தான் இந்த லிக்விடேட்டிங் டிவிடெண்ட் கான்செப்டே உங்களுக்கு வரும். அண்ட் இதை வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் இந்த லிக்விடேட்டிங் டிவிடெண்ட்டை டிசைட் பண்ணி டிக்ளேர் பண்ணுவாங்க. ஓகே, இந்த லிக்விடேட்டிங் டிவிடெண்ட் யாருக்கு பே பண்ணுவாங்க அப்படின்னா, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த லிக்விடேட்டிங் டிவிடெண்ட் பே பண்ணுவாங்க. ஹூ ஆர் ஆல் தி ஓனர்ஸ் ஆஃப் தி concern and who has the ownership of shares of that concern. ஓகேங்களா? ஏன்னா அவங்க தான் அதிகமான அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ கம்பெனியை க்ளோஸ் பண்ணணுன்ற சுச்சுவேஷனில் ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் லிக்விடேட்டிங் டிவிடெண்ட்டை வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ரிட்டர்ன் கொடுத்துடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறது தான் வந்து லிக்விடேட்டிங் டிவிடெண்ட். அண்ட் இட் இஸ் பெய்டு அட் த டைம் ஆஃப் வைண்டிங் அப் ஆஃப் தி ஃபர்ம் or at the time of final closure of the business. இதுதான் வந்து liquidating dividend. ஓகே, ஸோ இப்போ டைப்ஸ் ஆஃப் டிவிடெண்ட் இது எல்லாமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அண்ட் ஃபைனலி ஐ வில் கிவ் an overview about the types of dividend. ஓகே, as I said already, the types of dividend are of 6 types. ஓகேங்களா? First one is cash dividend. Cash dividend என்ன அப்படின்னா, most commonly used type of dividend and it will be paid in cash per share. ஓகேவா? இந்த கேஷ் டிவிடெண்ட் தான் காமனாக எல்லா கன்சர்ன்ஸும் எல்லா ஷேர் ஹோல்டர்ஸும் விருப்பப்படுவாங்க. இதை தான் வந்து இஷ்யூ பண்ணவும் ட்ரை பண்ணுவாங்க. இதில் டிவிடெண்ட் வந்து கேஷ் மோடில் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இஷ்யூ பண்ணிடுவாங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டாக் டிவிடெண்ட். ஸ்டாக் டிவிடெண்ட் எப்போ இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த சர்டைன் கன்சர்ன் கிட்ட லிக்விடேட்டிங் கேஷ் இருக்காது, ஆப்ரேட்டிங் கேஷ் கம்மியாக தான் இருக்கும். அந்த டைமில் கேஷுக்கு பதிலாக அடிஷ்னல் ஷேர்ஸை அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸுக்கு இஷ்யூ பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து ஸ்டாக் டிவிடெண்ட். கேஷில் டிவிடெண்ட் இஷ்யூ பண்ணுறதுக்கு பதிலாக த்ரூ த மோட் ஆஃப் இஷ்யூவிங் அடிஷ்னல் ஷேர் ஹோல்டர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் வந்து ஸ்டாக் டிவிடெண்ட். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்கிரிப் டிவிடெண்ட். ஸ்கிரிப் டிவிடெண்ட் அப்படின்னா என்னென்னா, இதுவும் வந்து அவங்க கையில் லிக்விட் கேஷ் இருக்காது, பட் அவங்க ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ப்ராமிசரி நோட் இஷ்யூ பண்ணி டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணுறது தான் வந்து ஸ்கிரிப் டிவிடெண்ட். ஸ்கிரிப் டிவிடெண்டில் வந்து மெச்சூரிட்டி பீரியட் வந்து ஷார்ட்டர் மெச்சூரிட்டி பீரியட் அண்ட் யூஸ்டு வென் தேர் இஸ் லெஸ் ஃபண்ட் இன் தி ஃபர்ம். நான் சொன்னது தான், லிக்விட் கேஷ் கையில் இல்லாத சுச்சுவேஷனில் தான் ஸ்கிரிப் டிவிடெண்ட்டை ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாண்ட் டிவிடெண்ட். இந்த பாண்ட் டிவிடெண்ட் வந்து சிமிலர் டு ஸ்கிரிப் டிவிடெண்ட். த ஒன்லி டிஃப்ரென்ஸ் இஸ் லாங்கர் மெச்சூரிட்டி பீரியட், இட் பியர்ஸ் இன்ட்ரெஸ்ட். இந்த பாண்ட் டிவிடெண்ட்டில் கம்பல்சரி கன்சர்ன் வந்து அவங்க ஷேர் ஹோல்டர்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். மெச்சூரிட்டி பீரியட் வந்து இதில் அதிகமாக இருக்கும். ஓகே, அண்ட் ப்ராப்பர்ட்டி டிவிடெண்ட். ப்ராப்பர்ட்டி டிவிடெண்ட் வந்து கேஷில் டிவிடெண்ட் பே பண்ணாமல் த டிவிடெண்ட் வில் பி பெய்டு இன் த ஃபார்ம் ஆஃப் அசட்ஸ் ஆர் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேங்களா? அடுத்தது வேல்யூ ஆஃப் அசட் ரீஸ்டேட்டட் தட் ஆஃப் பேமெண்ட். அந்த எவ்வளோ அமௌண்ட்டாக பே பண்ணணுமோ அதுக்கு ஈக்குவலான ஒரு ப்ராப்பர்ட்டியை அவங்களுக்கு கொடுத்து டிவிடெண்ட்டை டிக்ளேர் பண்ணிடுவாங்க. ஃபைனல் ஒன் இஸ் லிக்விடேட்டிங் டிவிடெண்ட். இட் இஸ் ரிட்டர்ன் ஆஃப் ஒரிஜினல் கேபிட்டல் ஆஸ் டிவிடெண்ட். இது ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு மட்டும்தான் இஷ்யூ பண்ணுவாங்க. அவங்க இன்வெஸ்ட் பண்ண ஒரிஜினல் கேபிட்டல் அமௌண்ட்டை
ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு டிவிடெண்டாக திரும்ப ரிட்டர்ன் பேக் பண்ணுறது தான் வந்து இந்த லிக்விடேட்டிங் டிவிடெண்ட். அண்ட் இட் இஸ் அ சைன் ஆஃப் க்ளோசிங் ஆஃப் தி கம்பெனி. இந்த லிக்விடேட்டிங் டிவிடெண்ட் அப்படின்னு இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா பிஸ்னஸை வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றதோட சைன் தான் வந்து லிக்விடேட்டிங் டிவிடெண்ட். ஓகே, these are all the types of dividend. நெக்ஸ்ட் செஷனில் வந்து உங்களுக்கு நான் தியரிஸ் ஆஃப் டிவிடெண்ட் அப்படின்ற கான்செப்டை நம்ம பார்க்கலாம். ஓகே.